குரான் வந்து கிறிஸ்தவர்களை பார்த்து முஸ்லீம்கள்னு சொல்லலை. ஏன்னா இன்னொரு பேர் சொல்லுது. என்ன பேர்? நசாராக்கள். நசாரா அப்படின்னா என்ன? அன்சாரி. யார்? நுஸ்ரத் அப்படின்னா உதவி செய்வது. அந்த குரான்லேயே அடுத்த இதில் வரும், யாரா எனக்கு அல்லாவுக்காக எனக்கு உதவி செய்பவர்கள் யார் அப்படின்னு ஈசா நபி கேட்பாங்க. சூரா சஃபில் வரும், அது 61 அத்தியாயத்தில். அப்போது இந்த 12 பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அல்லாவுடைய உதவியாளர்கள், அன்சாருல்லா. என்னது? நாங்கள் யார்? அன்சாருல்லா, நாங்கள் உதவி செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதனால் அல்லாஹ் என்ன திரும்ப சொல்கிறான், இன்றைக்கும் அவங்கள கிறிஸ்தவர்களை எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து நசாராக்கள் நல்லா பேசுகிறான். என்ன சொல்கிறான்? எந்த டைமில் அவங்களுடைய ஈமான் உச்சகட்டத்தில் இருந்துச்சு அந்த கட்டத்தில் தான். அப்போ அதை கண்ணியப்படுத்துகிறான், அதை நினைவுபடுத்துகிறான். நீங்கள் தானே ஈசா நபிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் தானே ஈசா நபிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே என்னுடைய தூதர் வந்தாலும் இயேசுவுக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த உயர்வான பெயரை சொல்லி தான் இஸ்லாம் வந்து கூப்பிடுது. கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது சிலை வணங்கிகள் உங்களுக்கு கொடுத்த பெயர். கிறிஸ்தவர்கள்ங்கிறது இயேசு உங்களுக்கு கொடுத்த பெயரோ என்ன கர்த்தர் உங்களுக்கு வச்ச பெயரோ கிடையாது. இது வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும்.